ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, விஜய் கிட்ட ஒரு மாற்றம் இருந்துச்சு. இன்னொரு விஷயம் இருக்குது, யாரெல்லாம் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விஜய் நான் மென்ஷன் பண்ணல. இன்னொரு இதுவுமே இருக்குது, யாரெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டது. அது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம விஜய் கிட்ட தாங்க ஒரு மாற்றம் இருந்துச்சு. எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி தோணுச்சா எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரியல, கன்ஃபார்மாக தெரியல. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. என்னன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ விஜய் எப்பயுமே கழுத்தில் இந்த சில்வர் செயின் தான் போட்டிருப்பாரு. அதில் டாலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் கிஃப்ட் பண்ண டாலர் தான் போட்டிருப்பாரு. பட் இப்போ ஃபங்க்ஷன் வந்துச்சு இல்லையா, நம்ம வீக்காவோட 5th மந்த் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் மட்டும் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா கோல்டு செயின் போட்டிருப்பாரு. அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அவருக்கு. ஸோ இது வரைக்கும் மேரேஜ் அந்த ரிசப்ஷனில் கூட ஒரு கோல்டு போட்டு நான் பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே ஒரு கோல்டு போட்டு நான் வியர் பண்ணி எனக்கு ஞாபகம் இருந்து எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. ஸோ இது எனக்கு மட்டும் கண்ணில் அப்படியே அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் பசங்க இந்த மாதிரி ஒரு சிங்கிள் செயின் அழகாக இருக்கும் போட்டு பார்த்தோன்னா. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு நம்ம விஜய்க்கு. அந்த ஒயிட் செயினுமே நல்லா இருக்கும், நான் நல்லா இல்லைன்னு சொல்ல, பட் அது நல்லா ஈஸியாக நம்மளால் நோட் பண்ண முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நான் விஜய் அந்த மாதிரி போட்டு நான் பார்த்ததில்லை. ஸோ எப்பவுமே சிம்பிளாக அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில்வர் செயின் தான் போட்டிருப்பாங்க. அது ஏன் நமக்கு தெரியல, பட் ஆனால் அது அழகாக இருக்கும் அவருக்கு அது பார்க்குறதுக்கு. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த ஃபங்க்ஷன் டைமில் ஒரு கோல்டு செயின் வியர் பண்ணியிருந்தது. அது ரொம்பவே அது இன்னும் அழகாகவே நான் ஃபீல் பண்ணேன். எத்தனை பேர் இந்த மாற்றத்தை நோட் பண்ணீங்க? ஸோ இல்லை இதுக்கு முன்னாடி எப்போயாவது வியர் பண்ணியிருந்தாருன்னா எப்போ வியர் பண்ணியிருந்தாருன்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். பட் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இன்கேஸ் நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ உடனே அந்த கமெண்ட்டில் கழுவ ஊற்ற வந்துடாதீங்க தயவு செய்து. எனக்கு இது வரைக்கும் எங்கேயும் நான் பெருசாக விஜய்க்கு கோல்டு செயின் போட்டு நான் பார்த்தோம்னா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இல்லை எனக்கு எப்போயாவது போட்டிருந்தாலும் அது எப்போங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கேன், எனக்கு கூட நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப இது புதுசாக இருந்துச்சு. யாருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.